இறைவன் என நான் அறிக்கையிடுகின்றேன். நீரே என் கடவுள் என உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையிலே முக்கியமாக நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய திருத்தூதர்களுக்குள்ளே ஒருவரான புனித தோமா என்பவரை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பங்கு கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர். சந்தேகப்படுகின்ற எல்லாரையும் பார்த்து நாங்கள் தோமையார் போல் இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை முற்றும் முழுதாக அறிந்த இந்த திருத்தூதர்களுக்குள்ளே ஒருவராக புனித தோமாவை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தோமா கூறிய விசுவாசத்தினுடைய அறிக்கையை நாங்கள் வேறு யாரிடமுமே பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்தான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற ஒரு பெரிய உண்மையை தோமா வெளிப்படுத்துவார். இப்படி அன்புமிக்க சோதரங்களை உன்னதமான தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற புனித தோமா இந்தியா வரைக்கும் வந்து நற்செய்தியை போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த புனிதராக அவர் போற்றப்படுகிறார். இந்தியாவினுடைய நாட்டினுடைய உன்னதமான பாதுகாவலர் என்றும் இந்த தோமா அழைக்கப்படுகிறார். இந்தியாவை பொறுத்த மட்டிலே புனித தோமையார், புனித பிரான்சிஸ் அவேரியார், இப்படி பல்வேறு புனிதர்கள் அங்கே சிறப்பிடம் பெறுகின்றார்கள். அதற்குள்ளே தோமையார் மிகவும் முக்கியமானவர். எனவே இந்த புனிதருடைய வாழ்வுக்காகவும் பணிக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த உன்னதமான புனிதர் எங்களுக்காகவும் பிறந்து பேச வேண்டும் என்று செபிப்போம். இந்தியாவினுடைய திருத்தூதர் என்று புனித தோமா அழைக்கப்படுகின்றார். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த புனிதர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். எனவே நாங்களும் அந்த வாஞ்சை, அந்த ஆசை எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும் இயேசுவினுடைய நற்செய்தியின் சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் செபிப்போம். மேலும் உங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்தும் மன்றாடுவோம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க உங்களுடைய பாவங்கள், குறை, குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு மாட்சியில் இருப்பவர் நீரே. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19-22 வரையும். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். குறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஜோவான் நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24 தொடக்கம் 29 வரை. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அந்த தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்று திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு புனிதரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய திருத்தூதர்களுக்குள்ளே ஜோவானை தவிர மற்ற எல்லாருமே வேத சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எல்லாருமே இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக மரித்தார்கள். ராயப்பர் தொடக்கம் எல்லாருமே முதலாக திருத்தூதர்களுக்குள்ளே இரத்த சாட்சியாக மரித்தவர் புனித யாகப்பர். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொருவராக அவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுக்கிறார்கள். எத்தனையோ இடங்களுக்கு அவர்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்ந்த இடம் இந்திய தேசம் என்று சொல்வது மிக தூரத்தில் இருந்தாலும் தாங்கள் நற்செய்தி என்கின்ற இயேசுவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த இந்தியாவிலே பெரிய எடுப்பிலே இந்த பெருவிழா நடைபெறுவதற்கு காரணம் அன்பானவர்களே, ஒரு சில பரம்பரைகள் தங்களை தோமாவினுடைய பிள்ளைகள் என்று அழைப்பார்கள். தோமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய ஒரு மலை போன்றது அது அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல பெரிய ஒரு சிறப்பான பேராலயம் எழுப்பப்பட்டு இந்த புனித தோமாவினுடைய ஒரு சிறப்பை இந்த மக்கள் எப்போதுமே நினைவு கூறுவார்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர்கள் முற்றுமுழுதாக தங்களை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இது நாங்கள் எல்லாரிடத்துலையுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான பண்பு. இப்போ எங்களுக்கு நாங்கள் நற்செய்தியை பெற்றுக்கொண்டது அன்பானவர்களே, பல குருக்கள் பல துறவிகள் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் நற்செய்தியை எங்களுக்கு தந்தார்கள். அந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனாலே அவர்கள் தங்களுடைய வீடுகள், தங்களுடைய வாசல்கள், தங்களுடைய உறவுகள், தங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரையுமே விட்டுவிட்டு, தங்களுடைய நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து அவர்கள் பணியாற்றி தங்களை முற்றும் முழுதாக இயேசுவுக்காக கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் அதை பார்க்கலாம். பல வெள்ளக்கார குருக்கள் எங்களுடைய பங்குகளிலேயும் அவர்கள் பணியாற்றினார்கள். இது நற்செய்தியினுடைய ஆர்வமும் இயேசுவை கொடுக்க வேண்டும் என்கின்ற அபாவம் அன்பானவர்களே. அதுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய உயிர்களை கூட அவர்கள் துச்சமென மதித்தார்கள். எத்தனையோ பேரை நாங்கள் இங்கே அடக்கம் செய்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் பார்க்கிற போது அவர்கள் எல்லாருமே தங்களுடைய இடங்களை விட்டு இங்கே வந்து அவர்கள் நற்செய்தியை தந்து இயேசுவை தந்து முற்றுமுழுதாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களுடைய மொழியை படித்து எங்களுடைய கலாச்சாரத்தை படித்து எங்களுடைய பண்பாடுகளோடு சேர்ந்து அவர்கள் வாழ்ந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுவை அவர்கள் தந்தார்கள். இது மிக முக்கியமான ஒரு பதிவு அன்பானவர்களே. புனித தோமாவை பொறுத்த மட்டிலே அவர் சொன்ன இந்த விசுவாச அறிக்கை இருக்கிறது, இது மிகவும் அழகானது. என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லுவார். நீதான் என்னுடைய ஆண்டவர், நீதான் என்னுடைய கடவுள். இது ரெண்டும் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்றா ஆண்டு வழி நடத்துபவர், கடவுள் என்றா கடந்து எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பவர். அப்போ முற்று முழுதாக இயேசுவே அவர் சொல்வார், நீதானப்பா முழுக்க, நீதான் என்னுடைய வாழ்வினுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி புனித தோமா அறிக்கையிடுவார் அன்பானவர்களே. ஒரு தடவை புனித தோமா சொல்வார், நாமும் போவோம் அவரோடு சாவோம் அப்படின்னு சொல்லுவார். அதனாலே தோமையாரை சொல்லுவார்கள், அவர் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு திருத்துதராக இருந்தவர், சுறுசுறுப்பானவராக இருந்தார், எதற்குமே அஞ்சாதவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். எதற்காக? இயேசுவுக்காக. அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு எங்களுக்கு முதல் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. இயேசுவுக்காக நாங்கள் எதை செய்கிறோம்? இயேசுவை உண்மையோடு நாங்கள் பறைசாற்றுகிறோமா? இயேசுவை நாங்கள் மறுதலிக்கிறோமா? அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் இயேசுவை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோமா? மற்ற மனிதர்கள் மற்ற ஆட்கள் இயேசுவை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளுகிறோமா என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, புனித தோமையாரின் திருவிழாவை நினைவு கூறும் இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கு கொள்ளும் எம்மை கனிவாக நோக்கி, கண்டதால் நம்பிக்கை கொள்ளாது காணாமல் நம்பிக்கை கொள்ளும் எம் விசுவாசத்தை மேலும் வளர்த்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவரே இறைவா, திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன்மை அர்ப்பணித்து பணியாற்றும் திருநிலையினரையும் பொது நிலையினரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் முன்னெடுக்கும் பணிகள் நல்ல வெற்றியை தர அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். பெற்றோர் தம் கடமைகளை சரிவர நிறைவேற்றவும், மாணவர்கள் தம் கல்வியை ஊக்கத்துடன் கற்று சிறந்த பெறுவர்களை பெறவும்,
இளைஞர்கள் இளம் பெண்கள் நல்ல வேலைவாய்ப்புகளை பெறவும் நோயாளர்கள் நலம் பெறவும் உம்மை ஏறல் தந்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். இரக்கத்தினுற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் இடம் சமர்ப்பித்திருக்கும் எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தருளமங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவேணித்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்களும் கொடைகளை எங்களிலே பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தி என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகிய நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை அனுப்பினீர். தூய் ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமுள்ள உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற புனித தோமா, மேலும் இவ்வுலகிலேயும் அக்கோந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எழுந்து ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது ஆட்சி வருக, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரை, தீமையான திருந்துமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். எனநீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளக்கும் பரிவிறக்கத்தால் உள்ளத்தையும் உடலையும் காத்து ஆறு மருந்தாக ஆறுதல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவனுடைய திருவுடல்.
உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இந்த அருள் அடையாளத்திலே உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலை வணங்குவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாக நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் ஆட்சிக்குரிய பேறு பலன்களால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூயாவியாராம் கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.